மகளிருக்கான இலவச இதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அதுக்காக பஸ் கட்டணத்தை உயர்த்தாமல் இருந்தீங்களா? இல்லையே. பஸ் கட்டணத்தை உடனே உயர்த்துனீங்க, அதை சரி கட்டிட்டீங்க. அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், எல்லாருக்குமே ரேஷன் கார்டில் பெண்கள் பேர் இருக்க எல்லாருக்குமே நிதி உதவி கிடைச்சதா? அதுக்கப்புறம் என்ன ஒரு கண்டிஷன் போட்டாங்க, யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும், எல்லாருக்கும் ஆகாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டாங்க. அந்த கண்டிஷனை முத நாளே நீ சொல்லியிருக்கணும். எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொன்ன அன்றைக்கே கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு ஒன்று போடுவாங்கல்ல இன்சூரன்ஸில், அந்த மாதிரி போட்டிங்களா? அந்த அரசு போடலை, ஏமாற்றப்பட்ட தானே. இதெல்லாம் விட்டுட்டு இப்போ 6 மாதம் இந்த கேப்பில் இப்போ எல்லாருக்கும் நாங்கள் நிதி உதவி தரோம் அப்படின்னு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த அஞ்சலி மஹாலில் ஒரு சிறப்பு கூட்டம் போட்டு எல்லாரோடதையும் கலெக்ட் பண்ணி, ஆனால் அதுவும் இன்னும் அப்ரூவல் ஆகி வரலை. அப்போ எங்கள் பொருளாளர் பேசினார், விருகை தொகுதி பொருளாளர் பேசுகிற மாதிரி 54 மாதமாக நீ இதுவரை பணம் கொடுக்கல, இந்த 6 மாதத்துக்கு 6000 ரூபா கொடுத்துட்டு ஓட்டு வாங்கிட்டு போகிறதுக்காக வரீங்களா? அதுவும் இந்த 6 மாதத்தில் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, திமுக அரசு வரலைன்னா, இல்லை வந்தாலோ கண்டினியூஸாக உங்களுக்கு கொடுக்க முடியுமா உங்களால்? அதுக்கான நிதிநிலை இருக்கா? ஏற்கனவே ஏகப்பட்ட கடனில் போகுது, எதுக்கு போலி வாக்குறுதி கொடுக்கணும்? தேவையில்லை. இல்லை, அது அன்றைக்கே சொல்லியிருக்கலாம்ல, கண்டிஷன்ஸ் அப்ளை அல்லது இந்த ஒரு குறிப்பிட்ட லெவலில் வருமானத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் ஏமாற்றி வாக்குறுதி வாங்குறீங்க? அதை செஞ்ச இங்கே இருக்க கவுன்சிலராக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கும், எந்த உதவியுமே செய்யலைங்க இதுவரை. பெண்களோட ஆதரவு திமுகவுக்கு தான் இருக்கு, நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறதோ அல்லது பஸ்ஸையோ அதனாலே மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. தாவேகா பொறுத்த வரைக்கும் இந்த மகளிரோட ஆதரவு எப்படி இருக்கு? இந்த கேள்வியே எனக்கு ரொம்ப ரொம்ப சிரிப்பு உருவாக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்களே உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் குழந்தைங்கள்கிட்டையும் உங்கள் பெண்கள்கிட்டையும் கேட்டு பாருங்கள், நீங்கள் யாருக்கு ஆதரவுன்னு கேளுங்க, தளபதி விஜய் அப்படின்னு தெளிவாக சொல்லுவாங்க. அதுக்கு தான் விஜய் சொல்லியிருக்காரு, உங்கள் விஜய் நான் வரேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வருவார். எல்லா இடத்துலையுமே அதிகமான ஆண்களோட சர்வே எடுக்கும்போது கூட திமுக அல்லது அதிமுக அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல இருக்குது. ஆனால் திமுகவுடைய இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளோட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட தளபதிக்கு தான் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதை நம்ம வரக்கூடிய தேர்தலில் இதில் பார்ப்போம், நம்ம அதை வெற்றியில். நன்றி.